திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கருவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை என இவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் கோவிந்தசாமியின் சித்தப்பா மகன் ரமேஷுடன் கடைசியில் வெளியில் சென்றது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ரமேஷிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர்தான் கோவிந்தசாமியை தீர்த்து கட்டியது தெரியவந்தது. ரமேஷ் மற்றும் அவரது சகோதரிக்கும் இடையே இருந்த சொத்து தகராறை கோவிந்தசாமி தீர்த்து வைக்க மறுப்பு தெரிவித்ததால் ரமேஷ் கோபத்தில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரமேஷ் கோவிந்தசாமி இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோவிந்தசாமியை ரமேஷ் கீழே தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து ரமேஷ் ஆள் நடமாட்டம் இல்லாத கோழிப்பண்ணையில் வைத்து கோவிந்தசாமியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூட்டைகளில் கட்டி குன்னத்தூர் அருகே இருக்கும் குளத்தில் வீசியதாக போலீசாரிடம் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். தொரவலூர் குட்டையில் துர்நாற்றத்துடன் ஒரு மூட்டை மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து தீயணைப்பு துறையினர் உதவியுடன் சாக்கு மூட்டையை கைப்பற்றினர். முன்பகை காரணமாக சகோதரரையே துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.